பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்காமல் சிறப்பு நீதிமன்றங்கள் எதற்கு என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்க மட்டும் 14 சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்கப் போகிறோம் என்கிறார் திராவிட மாடல் சட்டத்துறை அமைச்சர். ஒவ்வொரு மாணவரின் திறமையையும் வளர்ப்பது பெற்றோர்களின் பொறுப்பு என்கிறார் திராவிட மாடல் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். சைக்கிள் கொடுக்கிறேன், மடிக்கணினி கொடுக்கிறேன், தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன், பட்டம் பெற்றால் அதற்கு தனியாக பணம் கொடுக்கிறேன், பள்ளிக்கு வந்து படிமகளே என கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழகத்தில் பாலியல் குற்றங்களாலும் பள்ளி கல்வித்துறையின் பொறுப்பற்ற செயலாலும் கல்வி சீரழிந்து கிடப்பதற்கு இந்த 2 அமைச்சர்களின் பேச்சுக்களே சாட்சி. கடந்த 4 ஆண்டுகளாக மாணவர்களுக்கென்று கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் நல்லதொரு திட்டம் இல்லை. இருந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆசிரியர் பற்றாக்குறை தமிழகம் எங்கும் தலைவிரித்தாடுகிறது. பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகை பதிவேட்டை சரிபார்ப்பது, மாணவர்கள் பற்றிய தகவலை கொடுப்பதென வெவ்வேறு தேவையற்ற வேலைகளை கொடுத்து பணியை கெடுக்கிறது. முறையான வகுப்பறைகள் இல்லை, கல்வியை மேம்படுத்தும் சிந்தனையும் இல்லை. இதைவிட கொடுமை என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் கஞ்சா, குட்கா, மது, மெத், கொக்கைன் என போதைப்பொருள் புழக்கம் மாணவர்களை சீரழிக்கிறது. தினந்தோறும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவற்றையெல்லாம் 4 ஆண்டுகளாக கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டு இப்போது வந்து பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என்று கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறை முற்றாக சீரழிந்திருப்பதையே இது காட்டுகிறது. வரும் தேர்தலில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள், நல்ல கல்வியை கொடுத்து திறமையை வளர்க்கிறோம் என்று சொன்ன அதிமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். பாலியல் குற்றங்கள் பெருகுவதை கண்டு கொள்ளாமல் சிறப்பு நீதிமன்றம் அமைப்பதே பெரிய நடவடிக்கை என நினைக்கும் ஸ்டாலின் அரசை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டார்கள்.